நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அரிசி பருப்பில் வண்டு எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்பு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம அழகாக ஈஸியாக வண்டு வராமல் தடுக்கலாம். அது என்ன டிப்ஸ்ன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பருப்புலாம் சீக்கிரமாக வண்டு வந்துடுது அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் எல்லார் வீட்லேயுமே இந்த வரமிளகா வச்சுருப்போம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க மாவு, அரிசி மாவு, கோதுமை மாவு, எந்த மாவு அரைச்சிட்டு வந்தாலும் சரி, மாவை நல்லா ஒரு 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணி அந்த சூடாக இருக்கிற பதம் போனதுக்கப்புறம் நல்லா கூலிங் ஆயிரும். அந்த டைமில் இந்த மாதிரி வரமிளகாவை நீங்கள் சொருகி வச்சிங்க அப்படின்னா இந்த காரத்தன்மைக்கு எந்த ஒரு வண்டு புழு பூச்சியும் வராது. ரொம்ப சிம்பிளான டிப்பு. நம்ம நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம். வாங்கிட்டு வந்த உடனே அந்த டப்பாவை அப்படியே போட்டு மூடி வச்சிருவோம். அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா அதில் இருக்க ஈரத்தன்மை, அந்த வேத்து, அந்த தண்ணி பட்டை சீக்கிரமாக வண்டு வந்துடும். நல்லா கூல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரமிளகா போட்டு வைங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் 1 கிலோ உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு இந்த மாதிரி நிறைய பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு இதை வச்சு யூஸ் பண்ணணும், வண்டெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உளுந்தம்பருப்பு நீங்கள் எந்த கண்டெய்னரில் போட்டு வைப்பீங்களோ இதில் போட்டு வச்சுட்டு கொஞ்சமாக நான் போடுற பொருட்களை மட்டும் நீங்கள் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக வண்டு வராதுங்க. ஒரே ஒரு வரமிளகா போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா டப்பாவை மூடி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த நெடிக்கு நம்ம எத்தனை நாள் வச்சிருந்தாலும் வண்டு புழு பூச்சியெல்லாம் வராது. உளுந்தம்பருப்பில் மிளகாய் தூள் போடுறனால காரத்தன்மை இருக்குமேன்னு நினைக்காதீங்க. நம்ம உளுந்தம்பருப்பு மேக்சிமம் ஊற வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற காரம்லாம் போயிடும். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு வண்டு புழு பூச்சியெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உளுந்தம்பருப்பில் கொஞ்சமாக மிளகாய் தூளை சேர்த்து நல்லா குலுக்கி விட்டு வைங்க. நெக்ஸ்ட் டிப் நம்ம பூண்டு எல்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா இந்த பூண்டு சீக்கிரமாக முளை விட்டு போயிடும். அல்லது இதுலேயுமே ஒரு பூசான் பிடிச்ச மாதிரி வண்டுகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா நல்லா உங்களுக்கு கொஞ்சம் ஈரமாக இருக்க பூண்டை இந்த மாதிரி உதுத்து போட்டுட்டு இதில் கொஞ்சமாக 2-3 வரமிளகாவை போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா இதுலேயுமே இந்த காரத்துக்கு அந்த வண்டு புழு பூச்சியெல்லாம் வராது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்பு. இப்போ பூண்டு வைக்கிற விலைக்கு ஒரு பூண்டை கூட நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால் பூண்டுலேயுமே முடிஞ்ச அளவுக்கு 2-3 வரமிளகா போட்டு வைங்க. நெக்ஸ்ட் டிப் நம்ம யூஸ் பண்ணுற அரிசி ரேஷன் அரிசி, பச்சரிசி, புழுங்கல் அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் சரி சீக்கிரமாக வண்டு வந்துடும். சம்டைம்ஸ் நம்ம தெரியாமல் ஈரக்கையோடு எடுத்து யூஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி அதுலேயுமே உங்களுக்கு வண்டெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வரமிளகா போட்டு வைக்கலாம். அல்லது ஒரு கொட்டாங்குச்சி நல்லா அந்த தோலெல்லாம் சுரண்டிட்டு அந்த துகள்கள்லாம் விழுகாத மாதிரி நீங்கள் கொட்டாங்குச்சியை கூட போட்டு வைக்கலாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வண்டு புழு பூச்சியெல்லாம் வராமல் இருக்குங்க. நெக்ஸ்ட் டிப் இந்த மாதிரி புளியெல்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா இந்த புளியை உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி உருட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக பெருசாக இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் எடுத்து புளியை கரைக்கணும் அப்படின்னா குட்டி உருண்டை வேணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பெருசு வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக எடுத்து நீங்கள் டக்குன்னு ஊற போட்டுடலாம். இந்த மாதிரி புளி ஸ்டோர் பண்ணும்போது மேலே கொஞ்சமாக கல் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம ஈரக்கையோடு எடுத்தாலும் இதுலேயுமே வண்டு வராது. நிறைய பேர் சமைக்கும் போது அவசரமாக ஈரக்கையை தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நமக்கே தெரியாமல் வண்டு வந்துடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு வைங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வரமிளகாலாம் நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னா இதை கொஞ்சமாக பழசாக இருக்கிற கொஞ்சம் வரமிளகாவை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குங்க. இது நம்ம 2-in-1 யூஸ் பண்ண போகிறோம். நிறைய ப்ராசஸுக்கு யூஸ் ஆகும். நம்ம சமையல் செய்யும் போது டக்குன்னு எடுத்து 2 மிளகா 3 மிளகா கிள்ளி போட்டுட்ருப்போம். அந்த டைமில் நம்ம தெரியாமல் கண்ணை தேய்ச்சிட்டோம் அல்லது ஏதோ ஒரு அரிப்பு ஏற்படுதுன்னு சொரிஞ்சிட்டோம்னா நமக்கு அந்த இடமே ரொம்ப எரிச்சல் வந்துடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா உங்கள் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி வரமிளகாவை குட்டி குட்டியாக எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு டப்பாவை இந்த மாதிரி நல்லா குலுக்கி விடுங்க. இதில் இருக்க துகள்கள் எல்லாம் விழுந்துடும். நம்ம இதில் இருக்கிற அந்த உள்ளே இருக்க விதைகளோடு போட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய காரம் வந்துடும். சில்ட்ரன்ஸ் வச்சுருக்கவங்க மேக்ஸிமம் கொஞ்சமாக தான் காரம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த விதைகள்லாம் எடுத்துட்டு இதை இந்த மாதிரி ஒரு தனியாக கவரில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த குட்டி டப்பாவை நம்ம வேணுங்கிறப்ப தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எப்போவுமே வீட்டில் கொஞ்சம் வரமிளகா முழுசாகவும் வச்சுருக்கணும். இது எதுக்காக அப்படின்னா சில்ட்ரன்ஸுக்கு நம்ம தலை சுற்றி போடுறப்ப நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா இந்த திஷ்டி கழிக்கிறப்ப நமக்கு முழு மிளகா தேவைப்படும். அதுக்காக இந்த மாதிரி முழுசாகவும் கொஞ்சம் கட் பண்ணியும் கொஞ்சம் வச்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த முழு மிளகா இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம சட்னி அரைக்கும் போது கூட 1 மிளகா 2 மிளகான்னு நமக்கு கணக்கு தெரியும். அதுக்காக முழுசாக கொஞ்சம் கட் பண்ணியும் வச்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு நான் எடுத்த இந்த விதைகள், இதோடைய காம்பு, இது எல்லாமே இந்த மாதிரி நல்லா ஒரு
பொட்டில் மட்டும் சுருட்டிட்டு இதில் வந்து நல்லா ஒரு 4-5 ஹோல்ஸை போட்டு விட்டுக்குங்க. இதோடைய துகள்கள் வெளியே வராத மாதிரி போட்டுக்குங்க. இதோடைய நெடியே அவ்வளோ இருக்குங்க. இதை வந்து நீங்கள் சாப்பாடு அரிசி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கல்ல அரிசி, இந்த மாதிரி அரிசியில் இந்த பேக்கெட்டை கொண்டு போய் அப்படியே நீங்கள் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டு புழு பூச்சி வராது. நான் என்கிட்ட துணியெல்லாம் எதுவும் இல்லாதனால இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் போட்டு வச்சுருக்கேன். உங்ககிட்ட ஒயிட் கிளாத் அல்லது ரேஷன் வேஷ்டி, ரேஷன் சேலை இருந்துச்சு அப்படின்னா அதில் இதை போட்டு நல்லா ஒரு பொட்டில் மட்டும் கட்டி நீங்கள் யூஸ் பண்ணுற சாப்பாடு அரிசியில் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கனாலும் வண்டு புழு பூச்சி வராது. நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற சாப்பாடு அரிசியில் இந்த மாதிரி ஒரு டம்ளர் போட்டு வச்சுக்கோங்க. எடுக்கும் போதும் நம்ம ஈரம் இல்லாமல் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நம்ம அரிசியில் வண்டு புழு பூச்சியும் வராதுங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த அவரைக்காய்லாம் வாங்கணும் அப்படின்னா இது ஒவ்வொன்றா நம்ம உரிச்சு பார்த்துட்டு இதுக்குள்ளே வண்டு இருக்கா புழு இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இனிமேல் ஒவ்வொரு அவரைக்காவையும் இந்த மாதிரி பிரிச்சுட்டு நம்ம கட் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளான மெத்தடு. அந்த காலத்துல எல்லாம் அவரைக்காய்க்குள்ளே புழு இருக்கா இல்லை வண்டு மாதிரி பூசாம்பூத்து இருக்கான்னு சொல்லி இந்த மாதிரி தான் செக் பண்ணுவாங்க. லைட் வெளிச்சத்தில் அல்லது அந்த சூரிய வெளிச்சத்தில் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா உள்ளே வந்து நல்லா கிளியராக தெரியும். புழு இருந்துச்சு அப்படின்னா அந்த புழு இருக்கிற பகுதி மட்டும் நமக்கு தனியாக தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு அவரைக்காவை நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக சமைச்சு எடுத்துடலாம். ஒவ்வொன்றா நம்ம பிரிச்சுட்டு இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை. இப்போ இப்படி வச்சு பார்த்தாலே நமக்கு தெரியுங்க, நல்லா கிளியராக தெரியுது எந்த ஒரு புழுவுமே இல்லை அப்படின்னு. நீங்களும் இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு அவரைக்காவாக எடுத்து நம்ம பிரித்து பார்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த அவரைக்காயெலாம் கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு ஒவ்வொன்றா கட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு டைம் தான் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் நம்ம எல்லா அவரைக்காவையும் கட் பண்ணிடணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டை மட்டும் இருந்தால் போதும். இந்த கட்டையில் இந்த மாதிரி நல்லா 4-5 அவரைக்காவை ஃபுல்லாக வச்சுட்டு இந்த மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணிங்கனாலே போதும். உங்களுடைய டைமும் சேவ் ஆகும். நம்ம குயிக்காக மார்னிங் டைமில் சில்ட்ரன்ஸுக்கு பொரியல் செய்யணும், அவசரமாக சமைக்கிறோம் அப்படின்னா இந்த சப்பாத்தி கட்டை மட்டும் இருந்தால் போதும். எவ்வளோ காய்கறிகள் இருந்தாலும் ஈஸியாக கட் பண்ணிடலாம். இதை வந்து உங்கள் கையில் பிடிக்கிற அளவுக்கு அவரைக்காவை எடுத்து இந்த மாதிரி வச்சு அழகாக கட் பண்ணாலே போதுங்க. நீங்கள் எனக்கு ரப்பர் பேண்ட் போடணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. நம்ம கை பேலன்ஸை வச்சே நம்ம அவரைக்காய் எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக அழகாக நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துடலாம். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா 1/2 கிலோ காய்கறிகள் இருந்தாலும் 2 நிமிஷத்தில் நம்ம எல்லா காய்கறிகளும் வெட்டி எடுத்துடலாம். இதே மெத்தடில் வெண்டைக்காய், கீரை எது வேணாலும் இந்த சப்பாத்தி கட்டை மட்டும் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான டிப்புங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொடுசாக கட் பண்ணியிருக்குன்னு. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம யூஸ் பண்ணுற துவரம் பருப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி இதை வந்து நம்ம வண்டு வராமல் தடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற கொட்டாங்குச்சி வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லைங்க, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய், அதோடைய கொட்டாங்குச்சியை கொஞ்சமாக கட் பண்ணி இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை பருப்புக்குள்ளே போட்டு வச்சாலும் சரி வண்டெல்லாம் புழு பூச்சி எதுவுமே வராதுங்க. இதே பருப்பு துவரம் பருப்பை நீங்கள் கொஞ்சமாக நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாலும் வண்டு புழு பூச்சி வராது. நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் அப்லோடு பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உளுந்தம்பருப்பு துவரம் பருப்பில் உங்களுக்கு மிளகாய் போட்டு வைக்கிறது, கொட்டாங்குச்சி போட்டு வைக்கிறதெல்லாம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பொருள் ஸ்டோர் பண்ணாலும் அதில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்து இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நல்லா உள்ளே அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு பொருள் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே வண்டு புழு பூச்சியும் வராது. இதெல்லாம் என்னுடைய ஓல்டு வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எந்த ஒரு பொருள்லையுமே வந்து வண்டு அவ்வளோ சீக்கிரமாக விழுகாது. இதெல்லாம் உங்களுக்கு செய்கிறதுக்கு யூஸ் இல்லை அப்படின்னா வெறும் மிளகாய் அல்லது கொட்டாங்குச்சியை மட்டும் போட்டு வச்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த பொருட்கள் ரொம்ப நாளைக்கு வண்டு புழு பூச்சி வராமல் இருக்கும். நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள்.